விவேக போதினி அப்படின்ற ஒரு இதழ்ல சங்கல்பமும் சம்பவமும் ஒரு சிறுகதையை அம்மணி அம்மாள்ன்ற ஒரு பெண் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கடற்கரையோர சவுக்கு தோப்பு, நிறைய சவுக்கு மரமா இருக்கு, நூற்றுக்கணக்கான சவுக்கு மரம் இருக்கு. திடீர்னு ஒரு குரூப் வருவாங்க, பெரிய கப்பல்ல வந்து நல்ல முதிர்ந்த மரங்களை எல்லாம் குறி வச்சுட்டு போயிடுவாங்க, சுண்ணாம்புல குறி வச்சுட்டு போயிடுவாங்க. மத்தியானத்துக்கு மேல விறகு வெட்ட வர்றவங்களாம் அந்த குறியிட்ட மரங்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு போவாங்க. இந்த பாய்மர படகு செய்யறதுக்கு, மேஜை செய்யறதுக்கு, இப்படி ஒன்னொன்னுக்கும் அதை எடுத்துட்டு போவாங்க. எல்லா மரமுமே இந்த தோப்பை விட்டு போனா போதும் அப்படின்னு ஒரு கனவோட இருந்தது. எவ்வளவு நாள் தான் இந்த இடத்துல இருக்குது, மேசையானா என்ன, நாற்காலியானா என்ன, கதவா இருந்தா என்ன, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனா போதுன்னு எல்லா மரமும் நினைச்சது. ஒரே ஒரு மரம் மட்டும் ஒரு லட்சியத்தோட இருந்தது. சும்மா சாதாரண மேஜை கதவு இப்படிலாம் நம்ம போகக்கூடாது, ஏதாவது ஒரு வித்தியாசமா இந்த உலகத்துல அழியாத ஒரு இடத்த வந்து நம்ம பிடிக்கணும், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுக்காகத்தான் நம்ம அழிக்கப்படணும்னு அது மனசுக்குள்ள ஒரு உறுதியா இருந்தது. அதனால அது மேல யாரு அந்த சுண்ணாம்பு குறி போட்டாலும் அதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு அணிலும் ஒரு குருவியும். அவங்களை கூப்பிட்டு சொல்லிடுறது அழிச்சிருங்க அப்படின்னு. உடனே அவங்க வந்து வாளாலையும் சிறகாலையும் அழிச்சுட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மரம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை ஒரு குரூப் வர்றாங்க, இந்த மரத்தை எல்லாம் வெட்டுவோன்னு குறியிட்டு போறாங்க. அவங்க பேசும்போது சொல்லிட்டு போறாங்க, இந்த மரம் எல்லாம் பேப்பர் தயாரிக்கிறதுக்காக வெட்டுறோம் அப்படின்ட்டு போறாங்க. உடனே இந்த மரம் கேட்குது, அந்த அணிலையும் குருவியும் கேட்டு, பேப்பர்னா என்னது, ஏதோ பேப்பர் தயாரிக்கிறதுன்னு புதுசா சொல்றாங்களே. உடனே அந்த 2 பேரும் சொல்றாங்க, பேப்பருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், இந்த மனுஷன் உண்மையிலேயே ரொம்ப மோசமானவன், ஆனா அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல பழக்கம் இந்த எழுத்து தான், புத்தகம் தான், பேப்பர் தான். அவன் நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல நல்ல சிந்தனைகளை, பெரிய சரித்திரங்களை, வரலாறுகளை, காவியங்களை, காப்பியங்களை எல்லாம் இந்த புத்தகத்துல அவன் பதிப்பிச்சு வச்சிருக்கிறான். ஏன் சமய நூல்களா இருக்கிற பைபிள், குரான், பகவத்கீதை கூட புத்தகமா தான் இருக்குது. அதான் அவன் தெய்வமா கும்பிடுறான். அதுதான் இந்த மரத்தை வெட்டுறாங்க. உடனே இந்த மரத்துக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம அழிக்கப்பட்ட பேப்பரா தான் போகணும், ஒரு பெரிய காவியமா தான் நம்ம போகணும்ட்டு இந்த குறியை அழிக்க வேண்டாம், நான் வந்து போறேன் அப்படின்னு மனசார ஒத்துக்கிருச்சு. இப்ப இந்த மரத்தை வெட்டுறாங்க, சின்ன சின்னதா துண்டு துண்டா வெட்டுறாங்க, அரைக்கிறாங்க, கூழாக்குறாங்க, பேப்பர் ஆக்குறாங்க. அது எல்லா வழியும் தாங்கிக்கிருச்சு. அப்புறம் அது மேல அப்படியே பிரிண்டிங் அப்படியே படுது, ஒவ்வொரு எழுத்தா பதியப்படும் போது அப்பா நமக்கு இனிமே அழிவே கிடையாது, நம்ம ஒரு காவியம் ஆயிட்டோம், நம்ம ஒரு கவிதை ஆயிட்டோம், நம்ம ஒரு புத்தகம் ஆயிட்டோம் சந்தோஷப்படுது. எல்லாம் அடிச்சு முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது காப்பியமாவோ நாவலாகவோ அடிக்கப்படவில்லை, நாளிதழாக அடிக்கப்படும். நியூஸ் பேப்பருக்கு அந்த பேப்பர் போகுது. அடிச்ச உடனே ஒருத்தர் அதை படிச்சு கசக்கி தூக்கி எறிகிறார் 5 நிமிஷத்துல. அதை ஒருத்தர் எடுத்து வடை வச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்படி கையை தொடச்சி குப்பையில போட்டுறாரு. அது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு தன்னை பாதுகாத்து ஒரு மிகப்பெரிய காவியமாக நம்ம மாறுவோம்னு சங்கல்பம் எடுத்தது. ஆனா அது வாழ்க்கை என்ன ஆகி போச்சு, ஒரு சாதாரண சம்பவமாக காணாமல் போய்விட்டது.